இந்த புள்ளை படுறா டேய் சாமி டேய் எப்பா எப்படி தொப்புல படுறா டேய் அரே சாமி அரே மனுஷா என்ன மனுஷா அரே ஓலு கவுண்டரா கும்பிடு 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 போறாய காமிக்கிறா கும்பிடு அப்படிதான் போறாங்க அபிஜாதி வழக்க மாட்டாங்க அரே சாமி அரே மனுஷா நீதான சாமி ஏதோ அரே நீதான சாமி அந்த பள்ளத்திலே வாத்த கவுண்டரும் நான் எப்படா பள்ளத்துல வாத்தேன் இப்படி பள்ளத்து வரத்து கவுண்டரா அரே மனுஷா அரே என்ன சாமி மனுஷே நீயோ அரே நீதான சாமி இதோ அரே இந்த பக்கம் எல்லாம் நீதானா நீதான நாயோத்த கவுண்டரும் நாய போறா நாய எதுக்குடா அவரது டேய் சண்டாளா நாயத்து கவுண்டர்னா அட நாயத்து அதனால அரே சாமியோ தப்பா நினைக்காரே சாமி அரே இந்த ஊரு வார்த்தை விட்டு நீதானோ இந்த ஊர்ல சாமி அரே பெரிய மசூரு நீயோ பெரிய ஊருக்கு மெண்டோ என்னடா ஊருக்கு மெண்டிங்கிறா பெரிய கவுண்டரா ஊரு கவுண்டரு சாமி நீயோ ஊரு கவுண்டரு சாமி அரே இந்த மனசுக்கு சாமி என்ன மனசே பள்ளி திரும்ப சொல்லு திரும்ப பள்ளி திரும்பலே அரே உனக்கு நல்லா நக்க தெரியல புல்கேட் புண்டி கண்டாரோலி முண்டை கோரதி காலையில வந்து கண்டுபிடிச்சிட்டாடா பையா 10 மணில இருந்து ஆடிட்டு இருக்கல புரியலையா ஓ நான் அந்த பல சொல்றது எனக்கு புரியல அரே இந்த உலகத்திலே சாமி அரே சாமி நல்லா கேளு அரே நம்மள இப்பட வாயில நுழையாது நம்மள ரப்பறா வாயில நுழையாது மொழினா புண்டையும் போயிடுறாடே அரே கெட்ட வார்த்தை பேசாதே என்ன ஒரு பொம்பளை முன்னாடி கெட்ட வார்த்தை பேசிட்டு இருக்கிறேன் நான் குறை ஜாதி பிள்ளை வாயில கெட்ட வார்த்தை வராது என்ன இந்த மனுஷன் பீத்த புண்டையாட்டு கெட்ட வார்த்தை பேசிடுவோம் இது நல்ல வார்த்தையாண்டா நான் பேசுறது கெட்ட வார்த்தை நீ பேசுறது நல்ல வார்த்தை அரே நம்மளுக்கு கெட்ட வார்த்தையே பிடிக்காது என்கிட்ட கெட்ட வார்த்தை பேசாதே சுலக்கான வார்த்தை புண்டையா அது அப்படியே எனக்கு ஒரு டவுட் என்னது வார்த்தையோட பெருங்காயம் இருக்குன்னு கேட்டு வாங்கிக்கணும் பெருங்காயமா வயிறு ரொம்ப வலியா இருக்குது பெருங்காயம் இருந்தா வாங்கிக்கலாம் அதான் சாமி ஆமா எனக்கு 2-3 நாளா வயிறு வலி சரி சாமி ரொம்ப வயிறு வலிக்குது ஒரு பெருங்காய டப்பா வந்து கூட என்ன கேட்டு பெருங்காய டப்பா அரே மார்சல ಒಳ್ಳೆ ಬೋರ್ಸೆ ಬೇಮ್ರೆ ಕರಕತ್ತಲ್ಲ ಆತ್ರಿಯ ಮಾಡ್ತಾರೆ ಕರತ ಬರ್ಸೆ ಕರಕತ್ತ ತುಮ್ ಕರೆ ಬರ್ಸೆ ಬರೆ ಆತರ ಯಾಕೆ ಸಲ ಅರೆ ಬೇರ್ಸೆ ಬೋಲ್ ಕರೆ ಕರತ ಮಾಡ್ತಾರೆ ಮಾಡ್ತಾರೆ ಕರತ ಅರೆ ಬೇರ್ಸೆ ಬೇಮ್ರೆ ಕರಕತ್ತ ಮಾಡ್ತಾರೆ ಕರತ ಬರ್ಸೆ ಕರತ ಅರೆ ಬೋರ್ಸೆ ಬೋಲ್ ಕರೆ ಕರತ ಯಾனா என்ன கேட்ட இங்க வாடா யானா நீ என்ன கேட்ட நான் என்ன கேட்ட பெருங்காயம் வலிக்குது பெருங்காயம் இருந்தா பெருங்காயம் கேட்டிருந்தா சொல்லுங்க ஆமா நான் அவள்ட்ட போய் பெருங்காயம் கேட்டதே என்னமோ வார்த்தையில சொல்றாடா அவன்கிட்ட என்ன கேட்ட நீ தான வாங்கி தர சொன்னா அழுப்ப புண்டை என்ன கேட்டனா யாங்கிட்டயா கேட்ட அவன் கட்டாது அப்படி என்னன்னு தெரியுமா என்னது அவங்கள அடுத்த குறையா நடத்துனா ஓ கட்ட வார்த்தை அரே ஆத்திரைய பர்சத்து கலக்கா ஆமா இழுத்து பிடிச்சு வெட்டி போடுவாளா ஓ பிடிச்சு வெட்டி போடுவாளா ஒரே बोलतीये बेचे बेकरे पाखला कड़कता मारसना कलका आत्रेय पारसा बोमरे बडकने कड़कता बल करता आत्रेय बोलसे कलका माले हरतयो अरसे कजल के करता मारसे बेमरे बेनकने कड़कता आत्रेय बोलसे बेका बल करता पासे करे करे
எங்க அக்காளா ஏய் தெரிய கரெக்டா சனக்கல் கல்கரே கரெக்டா ஆமா என்னடா சொல்ற உண்மையிலே கையடி வடவடியா எடுத்து காய போட்டு வரலாமா ஏய் என்னடி பண்ற கைய மாத்து ஏய் என்னதுடா அரே சாமியோ என்னது நக்கி பாரு சாமி நக்கி பாரு நக்கி பாரு கர்மாந்தா டேய் கண்ணூத்தி எத்தனை வருஷம் ஆகுது கர்மம் அரே பக்கமாடா ஊத்துச்சோ பக்கமாடா இப்பதான் ஊத்துச்சோ எப்ப வரப்பையா அரே இன்னும் பக்கமா இப்பையா இன்னும் பக்கமா சாமி இப்ப வெளிய வரப்பையா ஊத்திட்டு வந்த இன்னும் பக்கமா சாமி ஒண்ணு எப்ப ஊத்திட்டு வந்த அரே புரட்டாசி 1 வந்தா 1 வருஷம் ஆகுது சாமி முடிச்சவள கண்டார ஓத்தவ என்ன புரட்டாசி வந்தா 1 வருஷம் ஆகுது ஆனா மூஞ்செல்லாம் மட்டும் மினுக்குது கையடி அரே என்ன புடிங்கி குத்திட்டு இருக்கற உள்ள என்னது அரே நூல் குருவி கடிக்குது சாமி நூல் குருவியா சாமி அது என்ன பண்ணும் அரே சாமி ஆட்டு பண்ணை வச்சே மாட்டு பண்ணை வச்சே நரி பண்ணை வச்சே கோழி பண்ணை வச்சே அரே 1.5 லட்சம் செலவு பண்ணி ஈமு கோழி பண்ணை வச்சே ஓமே போட்டு போயிருக்கு அரே சாமி நம்மகிட்ட இந்த நூல் குருவி வாங்கி பண்ணை வச்சு பாரு சாமி அரே ஓஹோன்னு வருவே நீயோ நூல் குருவியா என்ன விலை அரே விலை கேக்குறேன் அரே ஜோடி 10 பைசா சாமி ஒண்ணு வாங்கினா ஒரு செட்டு ஃப்ரீ சாமி ஒரு செட்டு அரே உன் மூஞ்சி பார்த்தா பாவமா இருக்குது உனக்கு 4 செட்டு சும்மா தரணும் சாமி 4 செட்டாவா பரவாயில்லை டேய் நம்மள எத்தனையோ பண்ணி வாங்கி எங்க வளர்த்துறது இரு நாங்களும் எத்தனையோ பண்ணையெல்லாம் வெச்சமாயா எல்லாம் பூரெல்லாம் நட்டதுலயே போயிடுச்சு ஆனா இந்த குருவியை வாங்கி நாங்க எங்க வளர்த்துறது அரே அதுக்குன்னு சாமி அரே கோழி பண்ணை வச்சா சாமி பணமரத்தை ஓலணும் பணமரத்தை ஓட்டணும் சீக்கிரம் போயிடாது அரே பணமரத்து ஓலை போட்டு மேயணும் ஆமா அரே சாமி ஆட்டு பண்ணை வச்சா சாமி முருங்க மரத்தை ஓலணும் சாமி மூங்கில் மரத்தை அட மூங்கில் மரத்தையா அரே மூங்கில் பண்ணை வைக்கணும் மூங்கில் பண்ணை அரே அதுக்கு தேவையில்லை சாமி செலவு பண்ண தேவையில்லை பொம்பளைங்க வாங்கி சாமி கொசுத்துல விட்டு வளர்த்துது கொசுவத்திலையா ஆம்பளைங்க அரே தா கோமணத்துல விட்டு வளர்த்துரு சாமி கோமணத்துல விட்டா சாமி அரே குஞ்சே பொறிச்சு சாமி குஞ்சே திங்குது சாமி ஏதோ என்ன நூல் குருவினா என்ன அரே தெரியல அரே அதான் சாமி சீல பேணும் டேய் காடா கவுதேரி நாங்களும் காடா கவுதாரி மறிக்கணும்னு நினைச்சு நானும் கேக்குறேன் சார் நூலு குருவி சொல்லி சீலா பேன கொடுக்குறாங்க தொடைய பார்த்தா டே சாமி அரே சாமியோ அரே தப்பா நினைக்காதே சாமி இந்த உலகத்திலே சாமி அரே குறப்பச்சு அரப்பச்சு உங்க அம்மா போச்சு முழு போச்சு உனக்கு அது தெரியல அத கூட இவன் வந்து பாத்துருப்பா எங்க அம்மா போச்சு முழு போச்சுன்னு தப்பு தவற நினைக்காதே மூஞ்சி பாரு சாமி எவ்வளவு அழகா இருக்குது அழகோ அழகு சாமி மூஞ்சா பார்த்தா சாமி மொசா மோசனும் மொசா புண்டையாட்ட இருக்குது சாமி மூஞ்சி அப்படியாக்குது சாமி நான் எங்க இருந்து வருது தெரியுமா சாமி நம்ம 100 தெரியுமா உனக்கு ஐயா 100 குடுக்குற 200 குடுவாயா அரே என்ன அது இத 100 குடுக்குறீங்க அரே मुझे मगर पुंडे करो
ஐயா సరే జులియమ్మ సరే బత్తా அரே நம்ம எங்க இருந்து வருது தெரியுமா? எங்க இருந்து வரீங்க? அரே பச்சமலை பவளமலை பரமேசவாளு மலை. சரி. அரே கொச்சிமலை குடகமலை குமரேசவாளு மலை. குமரேசவாளு மலை. அரே அரே வடக்கே வடபுண்டாமலை. வடபுண்டாமலை. வடகுண்டாமலை. அட வடகுண்டாமலை. சாமி அரே காட்டா ஒரு மலை. என்ன ஒரு 1/2 கிலோ வருமா? மலை. ஏய் நான் மனுஷன் இதோ அடிகாரா இந்தாண்ட ஒரு மலையாண்டா. அட இந்தாண்ட ஒரு மலை அந்தாண்ட ஒரு மலை. நீ காட்டா ஊசி புண்டாமலை கட்ட பாசி புண்டாமலை. பகவானே ஓய் ஊசி குண்டாமலை. அரே அந்த சகல ஓக்குது கேளு. சகல ஓக்குதா? சகல சொல்லுதான். அரே சாமி அட ஊசி குண்டாமலை. சாமி நல்லா கேளு சாமி. அதிலே போகுது கிடுகிடு பாதாளம். கிடுகிடு பாதாளமா? சாமி அதுக்குள்ளயா? சாமி அரே அதிலே போய் சாமி. அரே வழியில போனா இருட்டுக்குள்ளே போகுது. இருட்டுக்குள்ளயா? அரே எத்தனை ஆளத்தை கண்டுபிடிச்சாங்க சாமி. அரே எங்க மலையாளத்தை உலகத்துல 6 கண்டுபிடிக்கல. மலையாளத்தை சாமி. மலையாளத்தை. சாமி. சரி சரி. அரே அது இருட்டுக்குள்ளே போகுது சாமி. அட இருட்டுக்குள்ளே போகுது. சரி. அரே தொப்பலாங்குறிச்சி மாவட்டம். ஓ தொப்பலாங்குறிச்சி மாவட்டம். அரே தொடையூர் வட்டம். அரே பொந்துவழுவு கிராமம் சாமி. பொந்துவழுவு கிராமம். அந்த கிராமத்துக்குள்ளே போகுது சாமி. ஓ கிராமத்துக்குள்ள. அரே அதுல இருட்டு கரு கும்முடு கிடக்குது. சரி. அரே அதுலே சாமி. அரே ஆளு தெரியற மாதிரி சாமி. அடையாளத்துக்கு ஒரு முட்டுக்கல் வச்சிருக்கு சாமி. இத்தாச்சோட முட்டுக்கல்ல. அரே உள்ளே இழுத்தா உள்ளே போகுது, மேலே இழுத்தா மேலே வருது சாமி. முட்டுக்கல் உள்ள இழுத்தா உள்ள போகுது, வெளிய இழுத்தா வெளிய வருது. சாமி. சரி சரி. அந்த முளை மேல இருந்து சாமி. அரே எதுக்கு வந்திருக்குதுங்கறீ? எதுக்கு? வியாபாரம் பண்ணுது. வியாபாரமா? என்ன வியாபாரம் பண்ணுவீங்க? அரே ஓல வியாபாரம் பண்ணுது சாமி. ஓடு வியாபாரம். ஓலு சாமி. என்னடா சொல்றா? தோல் வியாபாரம். ஓடு வியாபாரமா? ஓடு வியாபாரமா? வேற? அரே என்ன தோலுன்னு கேளு. என்ன தோடு? அரே நரி தோலு சாமி. அரே சிங்கத்தோலு. சிங்கத்தோடு. அரே யானை தோலு. அரே பூனை தோலு. பூனைத்தோடு. அரே கோமாளி புலித்தோலு. ஆமா. என்ன பண்ற? அவ ஆபரேஷன் பண்ணிட்டு புலித்தோடா. நாங்களே புலித்து பண்ணன மாதிரியா இருக்கு. அரே அது மட்டும் இல்லை சாமி. அரே சின்ன பூக்கு விக்குது, பெரிய பூக்கு விக்குது, பொண்டோசி விக்குது, பாசி பொண்டை விக்குது. அரே சீ பூக்கு விக்குது. இத்தத்து சொடுக்குமாயா? என்ன சாமி சொன்னீங்க. என்ன அது? பூண்டாய். அரே பொண்டோசி. அட புண்டூசியா? பாசி பொண்டை. என்ன பாசி புண்ணு? என்னடா சொல்ற? மாசி குண்டா. சாமி. அரே அது மட்டும் இல்லை. அரே கை வலிக்கு வருது விக்குது, கால் வலிக்கு வருது விக்குது, உடம்பு வலிக்கு வருது விக்குது, கூலி வலிக்கு வருது விக்குது, மருந்து. அது அல்ல வலிக்குமே. என்ன வலிக்குது? அரே கூலி வலிக்கு. அதுக்கு முன்ன வலிக்குது. குதிங்கால் வலிக்குமா? மருந்து இருக்கு. குதிங்கால். சாமி. சரி சரி. அரே எல்லா வலிக்கும் மருந்து இருக்குது சாமி. அரே உன்னை பார்த்தா சாமி ஏதோ ரொம்ப பஞ்சத்துல அடிபட்ட பரதேசி மாதிரி இருக்கிறேன் சாமி. உன் உடம்பு பார்த்தாலும் தெரியுது உன் உடம்புல நோய் இருக்குதுன்னு. ஆமா. அரே சாமி. அரே புடுக்கே காட்டு. ஐயா புடுக்கெல்லாம் காட்ட மாட்டாங்க. இப்ப காட்டுறா. இதுப்ப காட்டுறா. அரே இது தூக்கு சாமி. இதுப்ப காட்டுறா பிள்ளை. அரே பொம்பளைங்க யாரும் பேசாதீங்க. அரே கை அடி காட்டு. வெளியில வரைக்கும் இருப்பானா? சூப்பர் சாமி. கேமல. அரே உலகத்துல நீ ரொம்ப தங்கமான மனுஷன். அப்படியா? சரி சரி. அரே 2 நாள் இல்லை சாமி. அரே 3 நாள் இல்லை. இன்னும் 4 நாள் நீ சாக போறே. அரே சாமி. அரே இத்தனை நாள கூத்தாடுறே சாமி. ஆமா. அரே உனக்கு என்ன நாடகம் சாமி ரொம்ப பிடிக்கும்? எனக்கா? பிடிச்ச நாடகம் சொல்லு சாமி. எனக்கு எல்லாமே பிடிக்கும். அது ஏதாவது ஒரு நாடகம் சொல்லு சாமி. பிடிச்ச நாடகம். எனக்கா? மின்னல் ஒளியா பிடிக்கும். அரே சாமி. அரே நீங்க எல்லாம் ஒண்ணா ஆடுறே சாமி. அரே இந்த மனுஷனுக்கு மின்னல் ஒளி சிவன் பூஜை பிடிக்குதாமா? அரே 4 நாள்ல சாவுது. 5ஆவது நாள் காரியத்துக்கு இந்த மனுஷனுக்கு மின்னல் ஒளி சிவன் பூஜை நாடகம் வச்சுது. ஏண்டா நான் உன சாவ வேணா. அதுக்கு கூத்துறதுக்கு பேசுறீங்க. அந்த நாள் ஆடிப்பலாம். ஊரு பின்னாடி ஸ்டேஜ் போடுறாங்க தான் காடு சொன்னாங்க. ஆமா அங்க தான் பூரா சாவுங்கடா டேய். அரே சாமி. அரே நான் அங்க இருந்து மட்டும் வருதுன்னு நினைக்கிறியா? அரே குண்டூசி வாங்கலையோ சாமி.
வயிற்றுக்கு மொத்தம் அடிக்கிறாங்க. வயிற்றுக்கு மத்தல் அடிக்கிறாங்க. அரே சாமி அரே நாகமலை நரி குறைச்சி சாமி நாங்க நாடு பூரா சுத்துவோம். அரே பச்சைமலை நரி குறைச்சி நாங்க ஊசி பாசி விற்போம் சாமி. அரே மஞ்சமலை நரி குறைச்சி நாங்க ஊரெல்லாம் சுத்துவோம். ஆ சாமி அரே அங்க இருந்து சாமி இப்ப எதுக்காக வந்ததுங்கறே? எதுக்கு வந்துக்கிற? அரே சாமி தெரியலையே உனக்கு? தெரியலையே. அரே எதனக்க வந்தது? என்னடா சொல்ற? எதுக்கு வந்தவங்க? அட எதுக்கு வந்தேன்னு கேக்குறேன். ஆ சாமி எதுக்கு வை வந்த? இன்னை யார் என்றால் மதிப்பிற்கு மரியாதைக்குரிய நம்மளை போல் ஒரு கலை வித்வான். ஆமா. அதாவது கலை தாய் என்று பெயர் பெற்றவர். ஆமா. கலை வித்வானாக விளங்கி வரக்கூடிய என் அருமை ஐயா வளர்த்தி கோமாளி ஐயா. ஆமா. கோபால் ஐயா அவர்கள் வாழ்ந்தது போதும் என்று வையலோகம் போய் சேர்ந்தார். அவர் பொழைத்த காலம் போதும் என்று பொன்னுலோகம் போய் சேர்ந்தார். அவர் மாண்டு மடிந்த காரணத்தினால இன்று நாடகம் யார் அரங்கேற்றம் செய்துள்ளார்? ரவி அண்ணா குடும்பத்தினார்கள். ரவி அண்ணன் குடும்பத்தார் அவர்கள். அதாவது அவர் நாடகம் இன்று அரங்கேற்றம் செய்துள்ளார். எனக்கு தெரிஞ்சு அதாவது எத்தனையோ கலைஞர்கள் கலை மேதாவிகள் மாண்டு மடிந்திருக்கிறாங்க. ஒருவர் இருவர் இல்ல, நிறைய கலைஞர்கள் கலை மேதாவிகள் மாண்டு மடிந்திருக்கிறாங்க. எல்லாத்துக்கும் ஒரு சில பேர்த்துக்கு நாடகம் ஆடுவாங்க இல்லையா, ஒரு சில பேர்த்துக்கு சூழ்நிலை காரணமாக நாடகம் ஆடாடுவாங்க. ஆனா ஒருவர் இறந்த கலைஞருக்கு ஒரு கூத்து இரண்டு கூத்து இல்ல, எக்கச்சக்கமான கூத்து ஆடுறாங்கன்னா அது நம்ம ஐயா கோபால் ஐயாவுக்கு மட்டும்தான். ஒரு கலைஞனுக்கு இத்தனை கலைஞர்கள் ஒன்றாக சேர்ந்து ஒவ்வொரு மாதமும் இன்னும் அதான் இறந்த அன்னைக்கு சாங்கீத் அன்னைக்கு இன்னும் 30வது நாள் 16வது நாள் இந்த மாசத்துக்கு அப்படின்னு 4-5 கூத்து ஆடிட்டாங்க. கலைஞர்கள் எல்லாம் ஒன்றாக சேர்ந்து குடும்பத்தார் அனைவரும் ஒவ்வொரு ஊரு விடுறாங்க. அவங்க சொந்த பந்தம் இருக்கிற இடம், அவங்க ரசிகர்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து இன்னும் 2-3 கூத்து இருக்குது அவருக்காக. ஆமா, இப்படி அந்த ஐயாவிற்காக அனைவரும் ஒன்றாக சேர்ந்து நாடகம் அரங்கேற்றம் செய்துள்ளார். நாடகம் அரங்கேற்றம் செய்தவர்களும் நமக்காக வேண்டி அன்பளிப்பு செய்தார் அல்லவா, அவர் பெற்ற பிள்ளைகளும் அவருடைய பேர பிள்ளைகளும் அவர் பெற்ற மகன்களும் இருக்கக்கூடிய அவர் சொந்த பந்தங்கள் அனைவரும் நமக்காக வேண்டி 10, 20, 50 என்று வாரி வழங்கினார்கள். அது மட்டும் இல்ல நம்ம ஆரூர் அண்ணா வழங்கக்கூடிய ரஞ்சித்தன் அவர்களும் நம்ம ஆரூர் தம்பி ஆகாஷ் அவர்களும் ஐயா ரவி ஐயா அவர்களும் ஒருவர் இருவர் இல்ல நம்ம அக்கா அவர்களும் அனைவரும் நமக்காக வேண்டி வாரி வழங்கினார்கள். அவர்கள் அனைவரும் ஆண்டவன் கிருபையால எந்த ஒரு குறைவினாலும் நீடோடி காலம் வாழ்ந்து இந்த மாண்டு மடிந்த ஐயா எப்படி தெரியுமா, விட்டு வெளியே வந்தா
முன்னவரோ அன்னைக்கு அந்த கார நிறுத்திருந்தா என்ன பெற்றைய ராசா உன் காலழக பார்த்திருப்பேன். மண்ணை விட்டு மாண்டு மடிந்த ஐயா. இன்னும்
மாண்டு மடிந்து இந்த மண்ணுலகம் விட்டு விண்ணுலகம் போய் அடைந்தார். அவர் 4ஆம் பதவியை அடைய வேண்டும் என்பதற்காக அவர் சொந்த பந்தங்கள் ஐயா அனைவரும் ஒன்றாக சேர்ந்து நாடகம் அரங்கேற்றம் செய்துள்ளார். அவர் உயிரே அவங்க சொந்த பந்தம் தான். பெற்ற பிள்ளைங்க பயமூடு பேரமூடு பேத்தியூடு அவங்கன்னா அந்த அளவுக்கு உயிர். ஆகிற வரைக்கும் கஷ்டப்பட்டு சம்பாரிச்சு செத்தாரப்பா. ஆனா ஒரு மனுஷன் இந்த வயசு வரை கூத்து ஆடுவாருன்னா அது அவருதான். எனக்கு தெரிஞ்ச அவருதான். அந்த அளவுக்கு வாழு வயதுல இருந்து மாண்டு மடியும் கால வரைக்கும் தொடர்ந்து கூத்தாடி ஆடினாங்க. எல்லா கலைஞர்களும் மாண்டு மடிந்த கலைஞர்களும் சரி, இப்ப இருக்கக்கூடிய கலைஞர்களும் சரி, ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வேஷத்துக்கு தனி திறமை. அதாவது ஒவ்வொரு வேஷம் போட்டா இவங்க அந்த வேஷம் போட்டா நல்லா இருக்கும்பா அப்படின்னு ஒவ்வொரு கலைஞர்கள் குறிப்பிட்டு சொல்லுவாங்க. ஆனா எந்த வேஷம் போட்டாலுமே கோபாலு போட்டா நல்லா இருக்குமாப்பா, எந்த வேஷமா எடுத்துக்கோ, ஒட்ட நாடகமா இருக்கட்டும், கோபால் நாடகமா இருக்கட்டும், எந்த சீத வனவாசமா இருக்கட்டும், இல்ல ராம பாதைக்கு பட்டாபிஷேகமா இருக்கட்டும், எந்த வேஷமா இருந்தாலும் சரி, கோபால் அந்த வேஷம் அந்த ஐயா அவர் போட்டுட்டாருன்னா அந்த வார்த்தைக்கு அந்த வேஷத்துக்கு மதிப்பு அவருதான். அந்த நேரடியா அந்த வேஷக்காரங்க வந்து முன்னாடி நிக்கிற மாதிரிதான் இருக்கும். அப்படியாப்பட்டு இந்த கலைத்தாய் ஒரு மகனை இழந்து விட்டது. அப்படி அவர் மாண்டு மடிந்த காரணத்தினால அவர் மீண்டும் அவர் வம்சத்தில அவர் குடும்பத்தில ஒண்ணு பிள்ளைங்க வைத்து பேர பிள்ளைங்களையாவோ இல்ல அவங்க மக வைத்து பேர பிள்ளைங்க வைத்திலையோ அவங்க குடும்பம் இந்த ஆசான் அதாவது கோபாலய கலைக்குழுவின் சார்பாக பிரார்த்திக்கிறோம். தங்கமுகமாக வள வேண்டும் என்று சொல்லி இந்த ஐயனை பிரார்த்திப்பதோடு அரே சாமி நான் ஊர் மேலே போயிட்டு வருது சாமி, அரே நான் போயிட்டு வருது, அரே வருட்டா சாமி.